இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய சுவையில் பீட்ரூட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் குருமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் குருமா செய்கிறதுக்காக அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பீட்ரூட் குருமா செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் குருமா வைக்கிறதுனால இனிப்பு சுவையாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட இனிப்பு சுவையே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் குருமா. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா தேங்காய் அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்தால் 2 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. 2 கேரட்டு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்ந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் மசால் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மசால் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் வச்சுருக்க மசால் பொடியிலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசால் பொடி சேர்த்ததுமே அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இந்த குருமாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த பீட்ரூட் குருமாவில் 4 விசில் வந்ததும் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காமல் 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த பீட்ரூட் குருமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.